இப்போ நம்முடைய அமிஞ்சிக்கரையில நம்ம வரதராஜ பெருமாள் அவ்வளவு ஆச்சரியமா எழுந்தருளி இருக்கார். சேவிக்கிற பாக்கியம் கிடைச்சது. சேவிக்கிறோமா? போய் அப்படியே திருவடியிலேந்து திருமுடி வரைக்கும் ஓரோரு அவயவமா காட்டவே கண்ட பாதகமலம், நல்லாடை, உந்தி, தேட்டரு முதரபந்தம், திருமார்பு, கண்டம், செவ்வாய், வாட்டமில் கண்கள், மேனி ஒவ்வொன்றாக அப்படியே ஆபாத சூடம் திருவடியிலேந்து திருமுடி வரை தியானிக்கணும். ஏன் நம்ம கோவிலுக்கே போக முடியாட்டாலும் கூட நம் வீட்டில் உட்கார்ந்தே ஒரு வெர்ச்சுவல் தர்ஷன் உட்காந்துருக்கோம். அப்படியே அமிஞ்சிக்கரையில பூந்தமல்லி ஹைரோடு வழியா வரும். அப்படியே வரதராஜ பெருமாள் சன்னதிக்கான தெரு, அப்படியே தெரு வழியா உள்ள போறோம். ராஜகோபுரம் வரவேற்கிறது, கைகூப்பி கொள்கிறோம். அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு மனக்கண்ணை திறந்து கொண்டு ராஜகோபுரம் வழியாக உள்ளே நுழைகிறோம். துவஜஸ்தம்பம் விழுந்து சேவிக்கிறோம். அப்படியே இடப்புறம் போனோம்னா ஆஞ்சநேயர் திருவடியோட சன்னதி, அவரை ஒரு பிரதட்சணம் பண்றோம். அடுத்து பார்த்தா கண்ணபிரான் ஆச்சரியமா கையில் புல்லாங்குழலோடு எழுந்துருளி இருக்கிறான், அவனை ஒரு பிரதட்சணம் பண்ணி சேவிச்சுக்கிறோம். அப்புறம் தாண்டி போனோம்னா சக்கரத்தாழ்வார், பின்னாடி யோக நரசிம்மர் பிரதட்சணம் வர சேவிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி போனோம்னா தாயார் சன்னதி, தாயாரை சேவித்து அவளுடைய அனுகிரகத்தை பெற்றுக் கொள்கிறோம். அப்படியே போனோம்னா அடுத்து நம்ம ஆண்டாள் நாச்சியாருடைய சன்னதி, ஆண்டாள் நாச்சியாரை சேவித்துக் கொள்கிறோம். ஆண்டாளின் அனுகிரகத்தோடு நேரா வந்தா ஸ்ரீனிவாச பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். அடுத்து ரங்கநாதன் எழுந்தருளி இருக்கார். அதுக்கு அடுத்தபடியாக ராமபிரான் பரிவாரத்தோடு எழுந்தருளி இருக்கார். எல்லாரையும் சேவிச்சுட்டு இந்த பக்கம் வந்தா துவஜஸ்தம்பத்துக்கு முன்னாடி கருடன், அவருடைய அனுமதி பெற்றுக் கொள்கிறோம். தொடர்ந்து உள்ள போனோம்னா நம்ம ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய சன்னதி இருக்கு, அத்தனை பேரையும் சேவிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஜெய விஜயன் அனுமதி பெற்றுக்கொண்டு உள்ள போனோம்னா ஸ்ரீதேவி பூதேவியோடு நம்முடைய அமிஞ்சிக்கரை வரதராஜ பெருமாள் நமக்கு அபயகஸ்தத்தோடு அஞ்சேல் என்று காட்சி தருகிறார். அவருடைய திருவடியிலேந்து திருமுடி வரைக்கும் நன்றாக சேவித்துக் கொண்டு அதுக்கப்புறம் கோவிலேருந்து வெளியில வந்து இப்ப கண்ணை திறந்தோம்னா ஐயாவு மகால்ல உட்காந்து உபன்யாசம் கேட்டுட்டு இருக்கோம். இந்த ஸ்மரணம் எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. ஆனா இந்த ஸ்மரணம் எப்படி பண்றதுன்னு தெரியாம தான் சைக்காட்ரிக் கவுன்சிலிங் எல்லாம் போய் உட்காந்துருக்கா.